வணக்கம். நல்வினைகளை நாடி வல்வினை போக்கிட பரவதே நாடி உலகினை காக்கப்பட்டு அவதாரோ மாறி உயர்ந்தது ஸ்ரீராமன் உலகினை காக்கப்பட்டு அவதாரோ உயர்ந்தது ஸ்ரீராமன் அறிவு புகழ்ந்த ஒரு அவதாரோ அறிவு புகழ்ந்த ஒரு அவதாரோ நாராயண ஓம் நமோ நாராயண நமக ஓம் நமோ நாராயண. நான் இன்று காலை எழுந்து காலை கடங்களை முடித்துக் கொண்டு கைலாயம் என்று பிரமிழ் ஞானம் பிரமை காட்சி பிரபல் இன்பம் பிரபல் ஆற்றல் நாம் உண்மை தோற்றமை ஆகியமை இடையே சொல்லக்கூடிய 8 குணங்கள் ஈசா ஆகிய மனவசனை பார்த்து ஆசி பெற்று பெஞ்ச சக்தி பராசக்தி இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய ஆதி பராசக்தியை கண்டு அவலாசர் மச்சா கோர்மா வராகா வாமனா நரசிங்கா பரசுராமா ராமா பலராமா கண்ணா கற்கின்னு சொல்லக்கூடிய 10 கதாநாயகன் அந்த பரந்தாமனை கண்டு வணங்கி அவலாசர் புகழ் கல்வி வெளிவெற்றி நன்மக்கள் பொன் நெல் நல்கு நிகழ்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய 14 செல்வங்களுக்கும் அதிபதியாகப்பட்ட மகாலட்சுமி கண்டு வணங்கி அவலாசர் பின் ஆழத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் தாழ்ந்து வாசப்படிக்கிறார் பின்னம் பிடிக்கிறான் சொல்லக்கூடிய படைப்பு துளிக்கு கத்தாக்கப்பட்ட பிரம்மதேவனை கண்டு வணங்கி அவலாசர் வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை 13 வெள்ளை கமலத்தை விட்டு இருப்பார் வெள்ளை அரியாசன அரசனோடு எண்ணெய் சரியாசன வைத்ததா என்று சொல்லக்கூடிய கல்விக்கு அதிபதி கலைவாணியை கண்டுபிடி நேராவது இருக்கும் படைப்பு தொழிலை தொடங்க வேண்டுவதற்காக எனது தந்தை பிரம்மா முதலில் 4 பேரை தோற்றுவித்தார் அடுத்த 10 பேரை தோற்றுவித்தார் அதிலே நாரகப்பட்ட நான் படைப்பு தொழிலில் ஈடுபடவில்லை என்ற காரணத்திற்காக பூமியிலே பிறப்பாயாக கந்திரவனுக்கு பிறப்பாயாக என்ற சாபத்திற்கு பூமியிலே பிறந்து கந்திரவனுக்கு பிறந்து பல இன்னல்களை அனுபவித்தேன். இப்படி பல இன்னல்களை அனுபவித்து மறுபடியும்
என் தந்தையாகப்பட்ட பிரபதவனுக்கு மகனாக விடைக்கப்பட்ட வருங்காலத்தில் எனது அண்ணன் அவர்தக்கனை கிடைச்சதுதான். ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் உனது சிரமமான 1008 என்னென்ன தக்கனை நினைக்கிட்ட சாபம். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாளை கொடுத்து தங்க கூடாத சாபத்தை கழகத்திற்கு ஒரு வழியும் கிடைக்கவில்லை என்று நினைத்தது. ஆனால் அந்த வளத்தை பார்க்கும்போது இறுதியாக எமது கழகத்திற்கு வழி கிடைக்கும் போது தோன்றுகிறது. சரி வேண்டாமை என்று காத்த தொழிலை கடமையை கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் வியாபித்துக் கொண்டிருக்கும் இறைவனும் செல்வம் முதலாளர்களும் சித்திர பதமையாக வெற்றிருக்க மகாலட்சுமியை கடவுளும் நல்வினை தீவிரம் சொல்லப்பட இருவைக்கப்ப ஏகாதமாக உயிர்களை படைக்கும் தந்தையும் நாரதா கலகப்பிரியான்னு சொல்லப்பட்டு எனக்கு பாட்டமாகிய சாத்தா விஷ்ணு மதுசூதரன் திருமால் பெருமாள் எனது போற்றே கால கரை பிள்ளை கொண்ட நாராயணி நினைப்பதோடு அல்லல்வோ வழிவிடிவோ அன்னை வீட்டிருப்பதோ தொலைவோ போகா திரும்பும் நல்ல குணமதிக மாமுருணி கோபுரத்தில் விட்டிருக்கும் கணபதியை கைதுவதாக்கள் நினைக்கிறார்களே. கணபதி வணங்கி அவரை இன்னைக்கு யாம் கழகத்தில் கலைத்து பார்க்கலாம். கணநாதம் புகழ் பாடும் கீதம் புகழ் பாடும் கீதம் கணபதி அருளானே கணநாதம் புகழ் பாடும் கீதம் சிமித்தி ஓமிலும் சுரகாட்டி மதுரே சகலபதி பாதினே சுரங்காட்டி மகனே கணபதி பாதினே அயதாது மனப்பள்ளி அதை மீது பழிவேண்டு புகை மீது உனை கொண்ட புகழ் அதை மீது பழிவேண்டு புவி மீது உனை கொண்ட புகழ் அது சக்தியில் மன்னரே தினம் தினம் புகழ் பாடும் மயில் உண்டு பரிதாக்கி இளமாயோனி மனம் பேசினார் வடிவேல் விளையாட மயில் ஒன்றை பரிசாக்கி இடமாக இளையோனி மனம் பேசினார் உண்மையாலும் சிவனாலும் இளம் பேரினி மனநாடி உருவாக்கி உண்மையாலும் சிவனாலும் உறவாத இடம் தேடி மனநாடி உருவாக்கி புகை பாடும் கீழோ அந்த கணபதி அருளானே இசைக்காக புகழ் பாடும் காமம் குரோதம் உலகம் மோகம் வந்த மாற்றம் சொல்லக்கூடிய அறுபகை மூலாதாரம் சுபாதிஷ்டானம் மணிமுறையம் நாகத விசுத்தி ஆங்கியம் சொல்லப்பட்டு ஆறாவதுகளை மையமாக கொண்டு அவதரித்தவை இந்த வச்சவன் நெற்றிக்கடன் தோற்றத்தை வெற்றிவேலன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் குமரன் திருமுருகன் மால்மருகன் செந்தில் வேலவன் இந்த இடத்திலே கொடி கொண்டிருக்கிறானே. இந்த இடத்திலே சிறப்பானிடம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தற்பாலை ஐவகை நிலங்களிலே இது குறிஞ்சி நிலம், அதுவும் புஞ்சை நிலம் என்பதனாலே இடத்திற்கும் நிலத்திற்கும் ஒற்றுமை உண்டு என்பதை அடிப்படையை இங்கே கவனிக்கும் பொழுது தந்தன்னானா தந்தன்னானா தந்தன்னானதானா தந்தனானா 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 தந்தனானா
கொஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு வாழவில்லை எங்கள் வாழத்தில் சொத்து சென்ற தீரவில்லை வீடுக்கோடு கட்டி உண்டு தாடிக்கோடு தங்கம் உண்டு நீடு சொல்ல மட்டும் இங்கு நாது இல்லை ஜன நிம்மதியா வாழ ஒரு நாளும் இல்லை இட கேட்க யாரும் இல்லை தோழா நாளேகாலம் நம்மோடு ஒன்று 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 ஒன்றி வாழ தங்கை ஒன்று இந்த பாரதத்தில் நோக்கப்பட்ட பேரவில்லை அதுக்கு பாட்டு சொல்லு யாரு தந்தது காணாத பாட்டு வந்து மாட்டிக்கிறேன் காலையில் தோன்றும் சூரியன் போலே பொன்மொழி வேண்டும் கண்ணுக்குள்ளே கங்கை பற்றி பாயனா தாமியோடு சேரனா தண்டனோட அங்காருள்ளடக்கி ஐமுறை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம்பர்வை கெட்டதோ அற்பதால் முதலில் யாராவது உள்ளே இருக்கிறார்களா ஏதாவது ஓசை சத்தம் கேட்கிறதா கவனிக்கலாமே அது இல்லை இது வேற மாதிரில இருக்கு வெறிநாயா குடியிருக்கும் போல இருக்கு புலி கரடி யானை சிங்கம் என்ற மிருகங்கள் தானே இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன் புலி கரடி யானை சிங்கம் குறிஞ்சி நிலத்தினுடைய கருப்பொருளின்படி 4 மிருகங்கள் 4 மிருகங்கள் அது ஒன்றும் சொல்லணும் 4 மிருதங்கம் புலி கரடி யானை சிங்கம் இது இருப்பா பேசாம இருப்பா இதான் குறிஞ்சி நிலத்தினுடைய கருப்பொருளின்படி இருக்கக்கூடிய மிருகங்கள். ஆனால் இந்த நாய் ஒன்று வந்திருக்கிறே, ஆமாம், இவர்களிடம் காப்பாற்றுவதற்கு ஒரு வெறி நாயை கூட்டி வந்தால்தான் காப்பாற்ற முடியும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறது. ஒரு என்ன அழகு! ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று இசைத்துக் கொண்டிருக்கின்றார். முருகு முருகு என்று உருகிக் கொண்டிருக்கின்றார்கள். முருகு என்றால் அழகு என்ற அர்த்தம். முருகா என்றால் 3 தெய்வங்கள் ஒருங்கி அமைந்திருக்கிற. முருகு என்றால் முகுந்தன், ருகி என்றால் ருத்ரன், காய் என்றால் காகுன். 3 தெய்வங்கள் ஒருங்கி அமைந்த முருகப்பெருமானி காவல் என்ற முறையிலே காதலை மனதிலே வைத்திருக்கின்ற வள்ளி ஆலோலம் சோ. அழகாக இசைப்பா பார்க்கும்போது பெண்கள் மட்டும் காவலுக்கு வந்திருக்கிறார்கள். தம்பி ஏதோ வசனம் பேசிக்கிட்டீங்களா? அவங்கள்ட்ட பெண்கள் மட்டும் காவலுக்கு வந்திருக்கிறார்கள். ஆண்கள் வந்திருக்கிறாரா? வந்திருக்கிறாரா? அரியரன் வெளியில வரட்ட அவரு அவரா நானா அவனா நானா இல்லையாங்கிற விஷயத்த அவன் வெளியில வந்தோன்னு வச்சுக்குவோம். அதனாலே பருவமங்கையா ஒரு வேலை வந்திருக்கலாமோ. நான் பாடும்போது நான் காரமேட்டுப்பட்டியை சேர்ந்த அருமை மாப்பிள்ளை ராஜேந்திரன் சார்பாக இங்கே நாரதார நடிக்கும் அருமை தம்பி உடப்பம்பட்டியை சேர்ந்த புராண புயல் இதிகாச சூழர் அருமை தம்பி பெருமாள் ராஜ் அவர்களுக்கு 51 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி பெருமித்துள்ளார்கள். எனக்காக அன்பளிப்பு நீ
வாரி வழங்கி அருமைக்குரிய உடன்பரவா சகோதரர் அண்ணன் அவர்களுக்கு எங்களது சார்பிடும் எங்களது கலை குடும்பத்தின் சார்புடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கலந்த வணக்கம். வள்ளியை பார்க்கும் பொழுது ஒருவேளை பருவமுகே வந்திருப்பாலோ இருக்கலாம். இங்கே அவர்களை சந்திப்பதற்கு முதலில் முருகப்பெருமானுக்காக காத்துக் கொண்டிருக்கிற இந்த பெண்மணியாலை பார்க்கலாம் என்பதற்காக பாடும்போது நான் திண்டல் காத்து பருவமங்கையோ திண்ணம் கேட்டு பாடும்போது நான் திண்டல் காத்து பருவமங்கையோ திண்ணம் கேட்டு நான் வரும்போது 1000